தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருளில்லை என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சத்தியவேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லுகிறது. நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகிறது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை என்ன செய்வேன்? உயர்த்துவேன். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல் ரோஹி, யெகோவா ஈரே, யெகோவா ரோகி, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோ, யெகோவா சபயோத், யெகோவா ஷிக்கேனு, ஏலோஹின், பாருங்க, இமானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு அநேக நாமங்கள் சத்திய வேதத்திலே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய அந்த கேரக்டரை, அந்த தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வாறு நம்மை போஷிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை நடத்துகிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே ஒரு சில நாமங்களை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்தோம். கடந்த 4 வாரங்களாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், யெகோவா சிம்ராத், யெகோவா சிம்ராத் என்கிற இந்த நாமத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். குறிப்பாக யூத ஜனங்கள் 7 விதங்களிலே அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள், துதித்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதன் பிறகு 7 நேரங்கள் தேவனை அவர்கள் துதித்தார்கள். டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி 7 ஒரு நாளைக்கு 7 நேரம், அதை குறித்து நாம் தெளிவாய் நாம் பார்த்தோம். அதன் பிறகு கடந்த வாரத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அதற்கு ஒரு திறவுகோல் வசனமாக பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். எங்கே மேகங்கள் நிறைந்திருக்கிறதோ அங்கே மழை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பொழிய ஆரம்பிக்கும். எந்த பகுதியிலே மேகங்கள் நிறைந்திருக்கிறதோ அந்த பகுதியில் தான் என்ன செய்யும்? மழை பெய்யும். வேறு பகுதியில் மழை பெய்யாது. இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஏரியாவில் மழை பெய்யுது இல்லையா? நான் வண்டி எடுத்துகிட்டு அந்த பொம்மனங்கவுண்டம்பட்டிக்கு போகிறேன், ஒரு சொட்டு மழை இல்லை. நான் இதெல்லாம் போட்டு பொத்திட்டு, ஹெல்மெட்லாம் போட்டு பொத்திட்டு, மழை அடித்து ஊற்றுது போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை கூப்பிட்றதுக்காண்டி போகிறேன். அங்கே இந்த பக்கத்தில் பாருங்கள், அடுத்த தெருவு தான் அது, ஒரு சொட்டு மழை இல்லை. நானே சிரிச்சுக்கிட்டு போயிட்டேன். அப்போ கவனிக்க, எந்த பகுதியில் மேகங்கள் நிறைந்திருக்கிறதோ அந்த பகுதியில் தான் இது பெய்யும், மழை பெய்யும். எந்த விசுவாசியுடைய வாயில கர்த்தரை உயர்த்துகிற துதி இருக்கிறதோ அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில் தான் வெற்றிகள் என்ன செய்யும்? நிறைந்திருக்கும். வாயை உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. வாயை திறந்து துதிச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு
ஆராதிச்சுக்கிட்டு அந்நிய பாஷையில பேசிக்கிட்டு விசுவாச அறிக்கைகளை செய்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கொண்டே எந்த விசுவாசி இருக்கிறார்களோ அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில தான் வெற்றி உண்டாகும், சுகம் உண்டாகும், வாழ்வு உண்டாகும், சமாதானம் உண்டாகும், பெருக்கங்கள் உண்டாகும், லாபம் உண்டாகும், செழிப்பு உண்டாகும், ஐஸ்வர்யங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். ஆகவே இதை குறித்து நாம் தெளிவாக பார்த்தோம். அதன் பிறகு ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அது என்ன? யெகோவா சிம்ராத்தை நாம் பாடி துதிக்கும் பொழுது என்ன நடக்கும், என்னவெல்லாம் நடக்கும் என்பதை குறித்து கடந்த வாரத்தில் நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அதில் முதலாவது காரியத்தை நாம் பார்த்தோம். அது என்ன? நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது அங்கே வல்லமை பிறக்கிறது. நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது அங்கே வல்லமை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? பிறக்கிறது, வல்லமை வெளிப்படுகிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவதாக நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அங்கே பலத்தின் மேல் பலம் அடைகிறோம் என்பதை குறித்து நாம் தெளிவாக ஆழமாக பார்த்தோம். மூன்றாவதாக நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவருடைய ஐஸ்வர்யங்கள் நம்முடைய வாழ்க்கையில பலிக்க ஆரம்பிக்கும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அவருடைய ஐஸ்வர்யங்கள் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவருடைய ஐஸ்வர்யங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய பிஸ்னஸில், நம்முடைய வியாபாரத்தில், நம்முடைய தொழிலே என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? பலிக்க ஆரம்பிக்கிறது என்பதை குறித்து கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். ஓகே, இதை தொடர்ந்து இன்னும் அநேக காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது யெகோவா சிம்ராத்தை, அவர்தான் நம்முடைய கீதமானவர், அவர்தான் நம்முடைய பாடல், அவர்தான் நம்முடைய பாட்டு. அவரை நாம் பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது, அவரை நாம் துதித்து கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஓகே, இன்றைக்கு தொடர்ந்து நான்காவது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம், 14வது வசனம். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாக்கியங்களை உடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவ ஆலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறைந்தது. இந்த வேத பகுதியிலே ராஜாவாகிய சாலமோனின் தலைமையிலே கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். முதல் முறையாக தேவாலயம் கட்டப்பட்டு அன்றைக்கு ஆலய பிரதிஷ்டை நடைபெறுகிறது. பிரதிஷ்டை நடைபெற்று கொண்டிருந்த பொழுது அங்கே இருந்த ஆசாரியர்கள் பூரிகைகளை ஒருமிக்க ஊதி கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள் என்பதை குறித்து இங்கே இந்த வேத வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அவ்வாறு இந்த ஆசாரியர்கள் பூரிகைகளை ஊதி கர்த்தரை துதித்து ஆராதித்து அவர்கள் பாடுகையிலே அங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறைந்தது. எதினாலே நிறைந்தது? மேகத்தினாலே நிறைந்தது. அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய மகிமையினாலே என்ன செய்தது? நிறைந்தது என்று. மேகத்தினாலே நிறைந்தது, மகிமையினாலே நிறைந்தது. சரி, மேகம் என்பது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? மேகம் என்பது கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. மகிமை என்பது எதுக்கு அடையாளமாய் இருக்கிறது? அதுவும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. எனவே திருச்சபை மக்கள் ஆகிய நாம்
ஒவ்வொரு முறையும் சபை கூடுகிற வேளையிலே நாம் ஒருமித்து கர்த்தரை துதிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், தேவ மகிமை, தேவனுடைய அந்த பிரசன்னம் அங்கே பாருங்க நம்மேலே வந்து, நம் மத்தியிலே வந்து அது என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? இறங்க ஆரம்பிக்கிறது. ஆகையால் தான் இந்த துதி ஆராதனை வேலை என்பது மிகவும் முக்கியம். நான் சொல்றேன் இல்லை ஏற்கனவே, மக்கள் பாருங்க நேராக நான் மெசேஜுக்கு தான் வருவேன், நான் ஆராதிக்கலாம் வரமாட்டேன், அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. பெரிய தவறு பண்றாங்க, பெரிய மிஸ்டேக் பண்றாங்க. நம்ம எல்லாரும் ஒருமித்து கர்த்தரை ஆராதிக்கிற பொழுது, துதிக்கிற பொழுது அங்கே தேவ பிரசன்னம் இறங்க ஆரம்பிக்கிறது, தேவ மகிமை அங்கே இறங்க ஆரம்பிக்கிறது. சரிங்க பாஸ்டர், தேவ மகிமை இறங்குது, அதனால எனக்கு என்ன பாஸ்டர் லாபம்? என்ன லாபம்னு எப்போ எடுத்து காமிக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் இறங்குது, தேவ மகிமை இறங்குது, மேகம் இறங்குது, இதெல்லாம் சரிதான். ஆனால் அங்கே வந்து நான் நிற்கும் போது எனக்கு என்ன நடக்குது? எனக்கு என்ன லாபம்? லாபத்தை பாருங்க வைத்து கொண்டு தான் கத்துறதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் சரியாய் புரிந்து கொள்ளணும். இந்த மெசேஜுக்கு நேராக வர்றவங்க அநேக ஹரித்தை இழந்துடுறாங்க, அநேக ஆசீர்வாதங்களை இழந்துடுறாங்க. பிரசங்கத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரசங்கத்தை மதிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னதாக கர்த்தருக்கு நம்ம எதை கொடுக்கணும்? துதியை கொடுக்கணும், ஆராதனை கொடுக்கணும், ஸ்தோத்திரத்தை கொடுக்கணும், மகிமையை கொடுக்கணும். எல்லாரும் பல இடங்கள்லேருந்து வருகிறோம், வந்து எல்லாரும் ஒருமித்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். அப்படி ஆராதிக்கிற வேளையிலே அங்கே மேகம் இறங்குகிறது, அங்கே தேவ பிரசன்னம் இறங்குகிறது. அப்படி தேவ பிரசன்னம் இறங்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்பதைத்தான் நாம் சத்திய வேதத்திலே ஆழமாய் கவனிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். தேவ மகிமை அங்கே நம்முடைய மத்தியில் இறங்கும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? வியாதிகள் சுகமடைகிறது, வியாதிகள் சுகமடைகிறது. மக்கள் பாருங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரசங்கியார் வந்து தலையில கையை வச்சு குலுக்கி ஆட்டி ஆவுன்னு கத்தி என்னமோ செஞ்ச பிறகுதான் என்ன கிடைக்க போகுது. உன்னை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். தேவ பிரசன்னத்தில் வந்து நிற்கும் போதே அங்க நீங்க சுகத்தை செய்கிறீர்கள், பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஏன்னா தேவ ஆவியானவர் அங்கே அசைவாடுகிறார், தேவ ஆவியானவர் அங்கே மூவ் ஆகிக்கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவருடைய மகிமை அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. தேவ ஆவியானுடைய மகிமை வெளிப்படும் பொழுது தேவ பிரசன்னத்தில் வியாதிகள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? சுகமடைய ஆரம்பிக்கிறது. பலவீனங்கள் மறைந்து போக ஆரம்பிக்கிறது. வியாதியின் கட்டிகள் அங்கே மறைய ஆரம்பிக்கிறது. எலும்புகள் பலனடைய ஆரம்பிக்கிறது. நரம்புகள் பலனடைய ஆரம்பிக்கிறது. அங்கே பாருங்க அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது, அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தர் பாருங்க புதிய காரியங்களை அங்கே சிருஷ்டிக்கிறார். பிசாசின் கட்டுகள் அறுத்து எரியப்படுகிறது. இதெல்லாம் பாருங்க தேவ பிரசன்னத்தில் நடைபெறுகிறது. எனவேதான் திருச்சபை நடக்கிற பொழுது பாருங்க, திருச்சபை கூடி அங்கே ஆராதனை நடக்கிற வேளையிலே பாருங்க, முதலாவது நாம் எதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம்? கர்த்தரை ஆராதிப்பதற்கு என்ன செய்கிறோம்? முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். ரெண்டாவது தான் பிரசங்கம். ரெண்டாவது தான். முதல்ல வந்தோடனே எல்லாம் பிரசங்கத்தை கேளுங்க, அப்புறம் முடிஞ்சால் என்ன செய்வோம்? கர்த்தரை 2 பாட்டு பாடி ஆராதிப்போம், இல்லைன்னா ஆளுக்கு ஒரு கேக்கு சாப்பிட்டு என்ன செய்வோம்? போயிடுவோம். பல தேசங்களில் மேலை நாடுகள்லாம் இது டோட்டலாக மாறிடுச்சுன்றாங்க. அநேக வந்து பாருங்கள் வேதனையோடு சொல்கிறாங்க. அவங்க வந்து பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுதுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்களா, எல்லோரும் ஒன்று கூடி வந்து அந்த ஸ்க்ரீனில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை போட்டு விட்டு எல்லாரும் பாஸ்டர்லாம் சேர்ந்து சேரில் உட்காந்து அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணி குடிக்கிறது, ஆளுக்கு ஒரு கேக் ஆர்டர் பண்ணி கேக்கை சாப்பிட்றது. அப்புறம் ரைட்டு சரி முடிஞ்சால் கர்த்தரை ஆராதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடுறது? ஓகே பாய் போயிட்டு வரலாம். அவ்வளோதான். நான் பாருங்கள் ஆராதனையை பல இடங்களில் சில பிரசங்கியார்கள் சொல்கிறாங்க. நான் கேட்குறேன் பாருங்கள், வேதனையான விஷயம் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை முதலாவது நாம் ஆராதிக்க வேண்டும், தேவனை நாம் துதிக்க வேண்டும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது தான் பாருங்க, அவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். நாம் முதலாவது கர்த்தருக்கு துதியை கொடுக்கிறோம், ஸ்தோத்திரத்தை கொடுக்கிறோம், மகிமை அவருக்கு கொடுக்கிறோம், கனத்தை அவருக்கு நாம் கொடுக்கிறோம். அப்படி கர்த்தரை ஆராதிக்கிற வேளையிலே தேவ மகிமை வெளிப்படுகிறது, தேவ பிரசன்னம் வெளிப்படுகிறது. அங்கே சுகம் உண்டாகிறது, அங்கே பாருங்க பலன் உண்டாகிறது, அங்கே அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. அநேகர் பாருங்க வாழ்வடைய ஆரம்பிக்கிறார்கள். ஆகையால் தான் கர்த்தரை ஆராதிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். சத்தியவேதம் சொல்லுகிறது,
அவருடைய பிரசனத்தினாலே பர்வதங்கள் வெந்து உருகி போகும். எத்தனை பேர் வாசித்திருக்கிறீங்க? அவருடைய பிரசனத்தினாலே பர்வதங்கள் வெந்து என்ன செய்ய போகுமா? உருகி போகுமா. இந்த வசனம் பாருங்க, 2 இடத்துல இருக்குது, ஒரு இடத்துல வாசிக்கிறேன். வாசிப்போம். சங்கீதம் 97:5. சங்கீதம் 97:5. ஏசாயா 64:3 இருக்குது. நம்ம இதை ஒன்றை மட்டும் வாசிப்போம். சங்கீதம் 97:5. அவருடைய பிரசனத்தினாலே பர்வதங்கள் வெந்து உருகி போகுமாம். கர்த்தரின் பிரசனத்தினால் பர்வதங்கள் மெழுகுபோல் உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசனத்தினாலேயே உருகி போயிற்று. எது உருகி போயிற்று? பர்வதங்கள். பர்வதம்னா எது? நம்ம வீட்டு பக்கத்தில் 2-3 கல் கிடக்குது, அது இல்லை. பர்வதங்கள்னா மலைகள்னு அர்த்தம். தேனினாவே மலை பிரதேசம்னு அர்த்தம். பெரிய பெரிய மலைகள் இருக்கு பாருங்க, நம்ம வீட்டை சுற்றி எவ்வளோ பெரிய மலைகள்லாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பிரசனத்தினாலே மலைகள் மெழுகு போல என்ன செய்யுமா? உருகி போகுமா. சரி, விஷயத்துக்கு வருவோம். தேவ பிரசனம் எங்க வெளிப்படும்? எங்கே மக்கள் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ, கர்த்தரை துதிக்கிறார்களோ, கர்த்தரை உயர்த்துகிறார்களோ, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார்களோ, அங்கே மேகம் இறங்குகிறது, அங்கே மகிமை இறங்குகிறது, அங்கே தேவனுடைய பிரசனம் இறங்குகிறது. அங்கே தேவ பிரசனம் இறங்கும் பொழுது நான் கேட்கிறேன், இந்த மலையே வெந்து உருகும்னா அந்த வியாதி ஏமாத்திரம், அந்த பலவீனம் ஏமாத்திரம், அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி ஏமாத்திரம், அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதி ஏமாத்திரம், அந்த இருதய சம்பந்தப்பட்ட வியாதி ஏமாத்திரம், பிளட் கேன்சர்னு சொல்றாங்க, அது ஏமாத்திரம். எல்லாம் இருக்கிறீங்களா? அதனால தான் தேவ பிரசனத்துக்கு ஓடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஓடி வரணும். ஆராதனை மிஸ் பண்ணிடக்கூடாது, துதிக்கிறத மிஸ் பண்ணிடக்கூடாது, ஸ்தோத்திரம் பண்றதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாம் பல இடங்கள்ல இருந்து வருகிறோம், எல்லாம் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கிறோம். அதை தேவன் விரும்புகிறார், அதை தேவன் வாஞ்சிக்கிறார். என் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து என்னை ஆராதிக்கிறாங்க, நம்ம வீட்டில் தனியாக உட்காந்து ஆராதிக்கிறோம், அது ஒரு விதம் இல்லையா? ஆனால் எல்லாரும் ஒன்று கூடி ஆராதிக்கிற வேளையிலே பாருங்க, அதை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் அது மேலே விருப்பமாக இருக்கிறார், வாஞ்சையா இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எல்லாரும் சேர்ந்து துதிக்கிற வேளையிலே அங்க தேவ பிரசன்னம் இறங்க ஆரம்பிக்கிறது. ஆவியானவர் அங்க மூவ் ஆக ஆரம்பிக்கிறார். அங்கே பாருங்க, அசைவாட ஆரம்பிக்கிறார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அங்கே அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆகையால் தான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை பாருங்க, தேவனை ஆராதிப்பதற்கு முதலிடத்தை நாம் கொடுக்க வேண்டும். எனவே கர்த்தருடைய பிரசன்னத்திலே மலைகளே வெந்து உருகி போகும் என்றால், வியாதிகள் ஏமாத்திரம், அந்த கட்டிகள் ஏமாத்திரம், அந்த பலவீனங்கள் ஏமாத்திரம், பிசாசின் கிரியைகள் ஏமாத்திரம், அந்த இருதய சம்பந்தப்பட்ட வியாதி ஏமாத்திரம், அந்த லங்ஸ் சம்பந்தப்பட்ட வியாதி ஏமாத்திரம், அந்த கிட்னி சம்பந்தப்பட்ட வியாதி ஏமாத்திரம், அந்த மூளை காய்ச்சல் அது ஏமாத்திரம் ஒண்ணுமே இல்லை. தேவ பிரசனத்தில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது, சுகம் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆகையால் தான் தேவ பிரசனத்தில் தங்கி இருப்பதை ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அதிகமாய் அதிகமாய் என்ன செய்ய வேண்டும்? வாஞ்சிக்க வேண்டும். எனவே ஒரு விசுவாசி தேவ பிரசனத்தில் தங்கி வாழ்வதை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணுங்க, ஜூஸ் பண்ணணும். இது வந்து அப்படி பழம் பழுத்து பாலில் விழுந்து ரெண்டும் சேர்ந்து வாய்க்குள்ள லபக்குன்னு விழுகும். இது நம்ம ஜூஸ் பண்ணணும். இன்னைக்கு இவ்வளோ டைம் இருக்குது, இன்னைக்கு இவ்வளோ நேரம் இருக்குது, இந்த நேரத்தை என்ன பண்ண போகிறோம்? எங்கேயாவது போயிட்டு வருவோமா? இன்னைக்கு தான் லீவு கிடச்சிருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு. சரி, அப்படியே ஒரு ரவுண்ட் எடுத்துகிட்டு வருவோம், சைக்கிள் எடுத்துகிட்டு போய் அப்படியே ஒரு வண்டி எடுத்துகிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். இல்லை இல்லை, இன்னைக்கு அருமையான டைம் கிடச்சிருக்குது. உட்காந்து ஒரு 5 மணி நேரம், ஒரு 4 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் கர்த்தரை ஆராதிச்சு எத்தனை நாள் ஆச்சு? வா, ரூமை பூட்டு உட்காரு, பாட்டு புஸ்தகத்தை எடு உட்காரு, நல்லா ஒரு 10-20 பாட்டில் பாட்டு பாடின்னு செய்வோம், கர்த்தரை ஆராதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அந்நிய பாஷையில இருந்து ஜெபம் பண்ணுவோம். நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு லாபத்தை கொண்டு வரும், அது உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும், அது உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும், அது உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து தரும். அப்போ எதிர்காலத்தை மைண்டில் வச்சு ஓடணும். நாளைக்கு பார்த்துக்கலாம் இல்லை இல்லை, எதிர்காலத்தை மைண்டில் வச்சு ஓடணும்.
இன்னும் அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறேன், அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறேன், அதை மைண்டில் வச்சு இதை கிட்ட செய்ய ஆரம்பிக்கிறது, ஓட வேண்டியது இருக்குது. ஆகவே தேவ பிரசன்னத்தை தெரிந்து கொள்ளணும். எல்லாம் சொல்லுங்க, தேவ பிரசன்னத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனை ஆராதிக்கிறதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். எந்த நேரமும் லங்கு 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 லங்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. நரி ஓடுறத பார்த்துருக்கீங்களா? நரிக்குட்டி ஒரு இடத்துல இருக்காது பாருங்க, லங்கு லங்கு லங்கு. அது பார்த்தா அங்கே இப்போதான் வாழைத்தோப்புல நின்றுச்சு, அது பார்த்தா அங்கே கரும்பு காட்டுக்குள்ள ஓடி போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அங்கே திராட்சை தோட்டத்துக்குள்ள நின்றுக்கிட்டு இருக்குது. என்னடா இப்போதான் நின்றுச்சு, அது ஒரு இடத்துல நின்றுச்சு, அது இருக்கவே இருக்காது பாருங்க. குரங்கு குட்டி பார்த்துருக்கிறீங்களா? ஒரு இடத்துல நின்றுச்சு, அது இருக்காது பாருங்க. இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு தாவும் அங்கேருந்து அங்கே செய்யும், சொங்கின்னு தவிக்கிட்டே வாழ்க்கை அப்புறம் போச்சு, வருஷங்கள்லாம் போச்சு. இல்லை இருக்கிறீங்களா? நேரத்தையும் காலத்தையும் எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம்? கர்த்தரை ஆராதிக்கிறதுல, கர்த்தரை துதிக்கிறதுல, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறதுல, அவரை புகழ்ந்து பாடுறதுல நேரத்தை என்ன செய்ய வேண்டும்? செலவிட வேண்டும். அது நமக்கு லாபத்தை கொண்டு வரும், அது நமக்கு வெற்றியை கொண்டு வரும். ஆமென். சத்தியவேதத்திலே மரியாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம். இவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அமர்ந்து அவள் அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்பதை குறித்து சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இவளுக்கு ஒரு சகோதரி இருந்தா, ஒரு அக்கா வேற இருந்தா. அவ பேர் என்னன்னா மார்த்தாள். இவ எப்படிப்பட்டவனா, எந்த நேரமும் உலக காரியத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு, நான் சொல்ற வார்த்தை நல்லா கவனிங்க, எந்த நேரமும் உலக காரியத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு கவலைப்பட்டு கலங்குகிறவளாய் இருந்தாள். ஒரு காரியத்தை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு, உலக காரியத்திலேயே மைண்டை யாரு ரொம்ப அதிகமாக செலவழிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக கவலை வந்துடும். புரியுதா உங்களுக்கு? எந்த நேரம் உலக காரியத்திலேயே மைண்டை பூரா செலுத்துறவங்க உள்ளத்தில் ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும். உலக காரியத்திலேயே மைண்டை செலுத்துறவங்களுடைய வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக கலக்கம் நடுக்கும் திகிலும் பிடிச்சிரும். இதுக்கு என்ன பண்ண போகிறோம், அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஐயோ வருஷங்கள் போச்சே, காலங்கள் போச்சே, வயசாகி போச்சே, என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண ஒரு பயமும் நடுக்கும் பிடிச்சிருது பாருங்க. இந்த உலக காரியத்திலேயே மைண்டை செலுத்துறவங்க, இந்த மார்த்தாள் என்பவள் அப்படிப்பட்டவள். உலக காரியத்திலேயே பாருங்க மைண்டை செலுத்தி அவ கவலைப்பட்டு கலங்குகிறவளாக இருந்தாள். வாசிப்போம், அந்த வேத பகுதி நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் முதல் 42வது வசனம் வரைக்கும். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரியும் இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன செய்து கொண்டாள், தெரிந்து கொண்டாள் என்றாள். வாசிக்கும் போதே உங்களுக்கு விளங்குது, ஒன்னும் விளக்கமெல்லாம் தேவையில்லை நினைக்கிறேன். இங்கே நாம் பார்க்கிறோம், மரியாள் இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்து அவருடைய வசனத்தை என்ன செய்து கொண்டிருந்தாள், கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதிலே, கோழிக்கறியை வைக்கலாமா, ஆட்டுக்கறியை வறுக்கலாமா, இந்த மசாலாவை போடலாமா, அதை போடலாமா, இதை போடலாமா, பிரியாணி செய்யலாமா, ரசம் வைக்கலாமா, மோர் வைக்கலாமா, எல்லாம் இருக்கிறீங்களா? இதுலயே மைண்டெல்லாம் செலவழிச்சு கவலைப்பட்டு கலங்குகிறதை நாம் பார்க்கிறோம்.
அருமையானவர்களே, ஆழமாய் கவனியுங்கள். இதே கூட்டம் இன்றைக்கு திருச்சபையில் இருக்குது. இதே இந்த 2 கூட்டம் எங்க இருக்குது? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருச்சபையில் என்ன செய்யுது? இருக்கிறது. ஒரு கூட்டம் பாருங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு கூட்டம். அவங்களும் சர்ச்சில் மெம்பரா இருப்பாங்க, ஆனா என்ன செய்வாங்க? உருப்படியா சபைக்கெல்லாம் வர மாட்டாங்க, ஆராதனைக்கெல்லாம் வர மாட்டாங்க. அது எங்க சர்ச்சு தான், நாங்க அங்க மெம்பரா இருக்கிறோம். எங்க வீட்டில் ஒண்ணுன்னு அவங்க என்ன செஞ்சிருவாங்க? வந்துருவாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆனா வருஷத்துக்கு எத்தனை முறை வருவாங்க? ஒரு 4 முறை வருவாங்க. கிறிஸ்துமஸ்க்கு, புது வருஷத்துக்கு, புனித வெள்ளிக்கு, ஈஸ்டர் பண்டிகைக்கு. அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டாங்க? வர மாட்டாங்க. உலக காரியத்திலேயே எந்த நேரமும் பாருங்க அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. உலக காரியத்திலேயே மூக்கு நுழைத்து கொண்டு கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம் அந்த கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்குது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உடனே கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வந்துடுவாங்க. நேரம் கிடைச்சிச்சா, இன்னைக்கு சர்ச்சில் ஆராதனை இருக்குதே, நம்ம போயிடுவோம். இன்னைக்கு ஒரு விசேஷ கூட்டம் இருக்குதே, நம்ம அங்கே போயிடுவோம். இன்னைக்கு பைபிள் ஸ்டடி இருக்குதே, இன்னைக்கு போயிடுவோம். இன்னைக்கு உபவாச கூட்டம் இருக்குதே, நம்ம போயிடுவோம். இன்னைக்கு மாலை ஆராதனை இருக்குதே, போயிடுவோம். இன்னைக்கு ஒரு விசேஷ கூட்டம் சொல்லி அறிவிச்சாங்களே, நம்ம அங்கே போயிடுவோம். வசனத்தின் மேல பசி, கர்த்தரை ஆராதிக்கிறதுல பசி, கர்த்தரை துதிக்கிறதுல பசி. 2 கூட்டம் இன்னும் என்ன செய்யுது? சபையில இருக்குது. அவரை ஆராதிக்கிறதுல, அவரை துதிக்கிறதுல ஈடுபடக்கூடிய ஒரு கூட்டம். நான் சொல்றேன், அவரை ஆராதிக்கிற கூட்டம், அவரை ஸ்தோத்தரிக்கிற கூட்டம், அவருடைய வசனத்தை கேட்கிற கூட்டம், அவருடைய பிரசன்னத்தில் தங்கி வாழுகிற கூட்டம். இப்படிப்பட்ட கூட்டம் தான் வெற்றி பெறுகிற கூட்டம். இப்படிப்பட்ட கூட்டம் தான் முன்னேறி செல்லுகிற கூட்டம். ஆமென். இப்படிப்பட்ட கூட்டம் தான் வெற்றி பெறுகிற கூட்டம். ஆகவே மரியாளை போல நாம் எப்போது தேவ பிரசனத்தை தெரிந்து கொண்டு ஜூஸ் பண்ணணுங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆண்டவர் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. மாத்தாள் இருக்கா, மரியாள் இருக்கிறா. ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். சரி, ரைட், உண்மைதான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஹோட்டல் ஆர்டர் பண்ணி கூட என்ன செஞ்சிடலாம்? ஆண்டவருக்கு சாப்பாடை கொடுத்துடலாம். இவன் வந்து உட்காந்துருக்கலாம்ல? ஆமாவா இல்லையா? பாஸ்ட் வீட்டுக்கு வர்றாரு, சமைச்சு தான் போடணும் கிடையாது, ஹோட்டலில் கூட ஆர்டர் பண்ணி என்ன செஞ்சிடலாம்? கொடுத்துடலாம். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆண்டவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அவருக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட வேணாமா? 3 வத்தல் போடலாமா, 5 வத்தல் போடலாமா? இதுலயே மைண்டு ஓடி கவலை உள்ள வந்துருச்சு பாருங்க அவளுக்கு. அவளும் உட்காந்து அழகா வசனத்தை என்ன செஞ்சிருக்கலாம்? ஆண்டவர் இன்னைக்கு தான் வந்திருக்கிறார் நம்ம வீட்டுக்கு, இனி அடுத்து என்னைக்கு வரப்போ போறாரு தெரியல. சாப்பாடு ஹோட்டலில் கூட என்ன செஞ்சிருவான்? ஆர்டர் பண்ணி கொடுத்துரும். இல்லைன்னா பக்கத்தில் நம்ம சித்தி இருக்குதே, நம்ம பெரியம்மா இருக்குதே, நீ ஆக்கு சித்தி, நான் அந்த வந்துடுறோம், நாங்கள் கொஞ்ச நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து, ஆண்டோடைய பிரசனத்தில் உட்காந்து நாங்கள் பிரசனத்தை கேட்டு வர்றோம், அப்படியே வசனத்தை கேட்டு வர்றோம், நீங்கள் சமைங்க அப்படின்னு பக்கத்தில் எத்தனையும் சித்தி பெரியம்மாலாம் இருந்திருக்கிறாங்க, சொல்லி இருந்திருக்கலாம். ஆமாவா இல்லையா? இவ்வளவு உட்காந்து வசனத்தை கேட்டிருக்கலாம், கர்த்தருடைய பாதத்தில் உட்காந்து. மிஸ் பண்ணிட்டா, அந்த நேரத்தை மிஸ் பண்ணிட்டா. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆனால் மரியாள் கர்த்தருடைய பாதத்தை ஜூஸ் பண்ணா, தெரிந்து கொண்டாள். இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது, இந்த நேரத்தை விட்டுறக்கூடாது. அருமையான சான்ஸ். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்தவருடைய வார்த்தையை கேட்கணும், வார்த்தையை கேட்கணும், வார்த்தையை கேட்கணும், வார்த்தையை கேட்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். எத்தனை பேர் இதுல நேரத்தை செலவழிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமென். ஆகவே யெகோவா சிம்ராத்தை நாம் துதித்து ஆராதிக்கிற வேளையிலே அங்கே தேவ பிரசனம் இறங்குகிறது, தேவ மகிமை வெளிப்படுகிறது. தேவ மகிமையிலே, தேவ பிரசனத்திலே பர்வதங்களே வெந்து உருகி போகும்னா அந்த பிரச்சனையை மாத்திரம், அந்த கடன் பிரச்சனையை மாத்திரம், அந்த வியாதியை மாத்திரம், அந்த கட்டியை மாத்திரம். எல்லாம் இருக்கிறீங்களா? அந்த காய்ச்சலை மாத்திரம், அந்த வயிற்று வலியை மாத்திரம், எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடும். ₹1 செலவு இல்லாமல் சுகத்தை என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிப்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, ஐந்தாவது காரியத்தை நாம் பார்க்கலாம். ஐந்தாவதாக, நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் உண்டாகிறது என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5வது வசனம் வரைக்கும். நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் உண்டாகிறது, வெற்றி உண்டாகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 5வது வசனம் வரைக்கும். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். இங்கே நான் பார்க்கிறோம், யோசுவாவின் இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தை ஒரு முறை வாசித்துருவோம், பிறகு நான் விலைக்கு சொல்றேன். 10வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தங்காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம், ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லு நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். நான் அங்கங்க அப்படி லேசா வாசித்து காமிக்கிறேன். இப்ப 20ஆம் வசனத்தை வாசித்துருவோம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தை சுதந்தரித்து இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய வெற்றியை குறித்து இங்கே இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி அவர்கள் கானான் தேசத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது எரிகோவின் ஜனங்கள் இவர்களுக்கு வழி விடாமல் அவர்கள் மறுக்கிறார்கள். அநேக தேசத்தார் நீங்க போங்க கானான் தேசத்துக்கு போய் சேருங்க அப்படின்னு வழியெல்லாம் விலக்கி கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, வழி விடாமல் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்கள் மறுப்பு தெரிவிக்கிறார்கள், குறுக்கே நிற்கிறார்கள். அதில் ஒரு கூட்டத்தார் தான் இந்த எரிகோ பட்டணத்து ஜனங்கள். அது மாத்திரமல்ல, எரியோ கோட்டை இருக்கு இல்லையா, எரிகோ கோட்டை என்பது நம்ம வீட்டில் இருக்கு பாருங்க, இந்த காம்பவுண்ட் வாழ்வு 3/4 அடியில். அது நினைச்சிடக்கூடாது, நீங்கள் அது நினைச்சிடக்கூடாது. சரித்திர பாருங்க, ஆசிரியர்கள் சொல்றாங்க, வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, 2 பஸ்ஸை விடலாமா அந்த காம்பவுண்ட் செவர் மேல. 2 பஸ்ஸை நிறுத்தி விடலாமா. 3-4 குதிரை வண்டி ரேஸ் விடுவாங்களாம். இது அங்க ஆட்டோமேட்டிக் நடக்கிற காரியமா பாருங்க, வழக்கமா நடக்க வேண்டிய காரியம், நடந்து கொண்டிருக்கிற காரியமா. குதிரை ரேஸ் விடுவாங்களாம் காம்பவுண்ட் வாழ்வு மேல. அப்ப எவ்வளவு அகலமா இருந்திருக்கும் பாருங்க அந்த எரிகோ கோட்டையினுடைய மதில்.
அதனால் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வீட்டு காம்பவுண்டு சுவர் சுற்றியில் இருக்கு, நம்ம வீட்டை சுற்றியில் இருக்கு பாருங்க ஒரு காம்பவுண்டு சுவர் 3/4 அடியில் ஓங்கி ஒரு தட்டுனா பொத்து செஞ்சிடும், அது விழுந்து. அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாது இதை நீங்கள். ஆகவே இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக இந்த பட்டணம் அடைக்கப்பட்டிருந்தது என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். உள்ள இருந்து யார் வெளியும் வரல, வெளியிலிருந்து யார் என்ன செய்யல உள்ளவும் போகல. அவ்வளவு அது உயரமான அது கட்டடம் என்று சொல்லுகிறார்கள். அது உயரமான ஒரு வாள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே கர்த்தர் யோசுவாவினிடத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், யுத்த வீரர்கள் அனைவரும் எரிகோ கோட்டையை 7 நாட்கள் சுற்றி வர வேண்டும். எத்தனை நாட்கள்? 7 நாட்கள் சுற்றி வர வேண்டும். அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு முறை சுற்றி வர வேண்டும். 7வது நாள் 7 முறை சுற்றி வரணும். சுற்றி வருவது மாத்திரமல்ல, 7வது நாளிலே எக்காளங்களை ஊதி மகா ஆரவாரமாக ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, யார் எக்காளங்களை ஊத வேண்டும்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 4ஆம் வசனத்திலே, ஆசாரியர்கள் எக்காளங்களை ஊத வேண்டும். யார் எக்காளங்களை ஊதணும்? ஆசாரியர்கள் எக்காளங்களை என்ன செய்யணும்? ஊத வேண்டும். புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம் அந்த வசனத்தை. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் யார் ஆறுகிறோம்? ஆசாரியர்களாய் இருக்கிறோம். அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் என்ன செய்திருக்கிறார்? ஆக்கியிருக்கிறார். அப்ப பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்களும் எக்கால ஊதணும்னா, இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் யாரெல்லாம் ஊதணும் எக்காலத்தை? எல்லாரும் எக்காலத்தை என்ன செய்யலாம்? ஊதலை. பாசி எக்காலத்தை காணமே, வாய் இருக்குது பாருங்க, நாவு இருக்குது பாருங்க. வாயை திறந்து கர்த்தரை துதிக்கிறது, வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றது, துதிக்கிறது, ஆராதிக்கிறது, அவரை மகிமைப்படுத்துறது. ஆமென். சரி, யார் யார் மகா ஆரவாரமாய் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது? 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரும். யார் யாரு? ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரமாய் என்ன செய்ய வேண்டும்? ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 5ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது அலங்கம் இடிந்து விழும். எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது அலங்கம் இடிந்து விழும். எப்பொழுது அலங்கம் இடிந்து விழும்? ஜனங்கள் மகா ஆரவாரமாய் ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த அலங்கம் இடிந்து என்ன செய்யும்? கீழே விழும். எனவே கர்த்தர் சொன்னது போலவே யோசுவாவும் யுத்த வீரர்கள் அனைவரும் 7 நாள் எரிகோ கோட்டையை அவர்கள் சுற்றி வருகிறார்கள். 7வது நாளிலே 7 முறை அவர்கள் சுற்றி வருகிறார்கள். 7வது முறை முடியும் பொழுது யோசுவா சொல்லுகிறார், சொன்ன மாத்திரத்தில் எக்காலங்கள் எடுத்து ஆசாரியர்கள் ஊதுகிறார்கள். ஊதும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரமா என்ன செய்தார்கள்? கர்த்தரை ஆர்ப்பரித்தார்கள், ஆராதித்தார்கள். அப்பொழுதுதான் எது கீழே விழுந்தது? எது விழுந்தது? எரிகோ கோட்டையை சுற்றிலும் அங்க மேலே அந்த வீரர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டே, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சாடா, இது கிறுக்கு பயில அவங்க. நம்ம எவ்வளவு காசு செலவழிச்சு எத்தனை வருஷமா இந்த அலங்கத்தை நம்ம கட்டி வச்சிருக்கிறோம். அலங்க என்ன 3/4 அடிச்சவரா? குதிரை ரேஸ் விட்டுக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ பெரிய அகலமான அலங்கத்தை கட்டி வச்சிருக்கிறோம். இவங்க என்னமோ சுற்றி சுற்றி வர்றாங்க. என்ன பண்ண போகிறாங்க? இது கடப்பாறை வச்சு குத்தி இடிக்க போகிறாங்களோ? கடப்பாறையில் எம்மாத்திரம் எல்லாம் இருக்கிறீங்களா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் கேலி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மேலே உட்காந்து. கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ ஒன்றும் பண்ணாத, சுற்றி வா, ஆர்ப்பரி, மிச்ச வேலையை நான் பார்த்துக்கிறேன். அலங்கத்தை எப்படி இடிக்கணும்னு எனக்கு தெரியும். அலங்கத்தை இடிச்சு விட வேண்டிய வேலை ஏன் வேலை, ஆர்ப்பரிக்க வேண்டிய வேலை உன் வேலை. எல்லாம் இருக்கிறீங்களா? எப்படி இந்த வியாதி சுகமா போகுது? எதுக்கு கவலைப்படுறீங்க? எப்படி இது நடக்க போகுது? எதுக்கு கவலைப்படுறீங்க? உங்க வேலையை செய்யுங்க. உங்க வேலை என்ன வேலை? தேவ பிரசன்னத்தில் நின்று வாயை திறந்து கர்த்தரை ஆராதிக்கிற வேலை, கர்த்தரை துதிக்கிற வேலை, காரியங்களை செய்து முடிக்க வேண்டிய வேலை கர்த்தருடைய வேலை. கவலைப்பட்டு கலங்கக்கூடாது. செவத்தில் போய் பண்ணையை வச்சு முட்டக்கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா? இங்கே ஓடலாமா, அங்கே ஓடலாமா? எங்கேயும் ஓடாதீங்க. ரூமை பூட்டுங்க, தேவ பிரசனத்துக்கு வாங்க, பாடல் புஸ்தகத்தை எடுங்க, பாடலை பாடி கர்த்தரை ஆராதிங்க, துதிங்க.
ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வேலையை அவர் செஞ்சு என்ன செய்வாரு? முடிப்பார். ஆமென். ஆராதிக்கிற வேளையிலே, துதிக்கிற வேளையிலே, ஆர்ப்பரிக்கிற வேளையிலே அலங்கம் என்ன செய்தது? இடிந்து கீழே விழுந்தது. எனவே இங்கே நாம் காண்பது என்னவென்றால், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாம் கர்த்தரை ஆராதித்து துதிக்கிற வேளையிலே, அவரை நாம் ஸ்தோத்தரிக்கிற வேளையிலே, இவைகள் இடிந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்? கீழே விழ ஆரம்பிக்கும். இவைகள் ஒன்றுமில்லாமல் போக ஆரம்பிக்கும். நமக்கு ஜெயம் உண்டாக ஆரம்பிக்கும், நமக்கு வெற்றி உண்டாக ஆரம்பிக்கும், நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டாக ஆரம்பிக்கும். எனவேதான் கர்த்தரை துதிக்க அதிக நேரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? செலவிட வேண்டும். ஆமென். எளிமையாய் காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எளிமையாய். இது கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. என்னடா அது, நம்ம வேறு ஒன்றுமே பண்ணலை, யாருடைய கையையும் பிடிக்கல, காலையும் பிடிக்கல, யாரையும் தேடி போல, இவ்வளவு ஈஸியாக நடந்து முடிஞ்சிருச்சே. அதான் கர்த்தர். அதான் கர்த்தர். நீங்கள் ரூமை போட்டிட்டு கர்த்தரை என்ன செய்யுங்க? ஆராதிங்க. சபையின் ஆராதனை நடக்கிற வேளையில் ஓடி வந்து சேர்ந்து ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்க. மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார்? பார்ப்பார். அலங்கம் இடிந்து விழுந்தது. உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய மதில்கள், உங்களுக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் இடிஞ்சு கீழே என்ன செய்ய ஆரம்பிக்கும்? விழ ஆரம்பிக்கும். ஆமென். கர்த்தரை துதிக்கிற பொழுது, கர்த்தரை ஆராதிக்கிற பொழுது, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற பொழுது. சரி, இப்போ இன்னொரு காரியத்தை பார்ப்போம். இந்த வேத பகுதியில் 10ஆம் வசனத்தில் யோசுவா சொல்லுகிறார், உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். உங்க வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். எப்போ புறப்பட வேண்டாம்? அந்த 6 நாள் சுற்றி வர்றாங்கல்ல, 6 நாள் சுற்றி வர்றாங்கல்ல, 7வது நாள் 7 முறை சுற்றி வர்றாங்கல்ல, அப்போ நீங்கள் சுற்றி வரும் பொழுது அவன் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக வரணும். என்ன செய்யணும்? இங்கிட்டு உள்ள வேண்டியும் பேசக்கூடாது, இங்கிட்டு இருக்க வேண்டிய என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஒருவனும் வாயை என்ன செய்யக்கூடாது? திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. கர்த்தர் சொல்லி இவர் சொல்லிட்டாரு, யோசுவா. ஏன் இதை யோசுவா சொன்னாருன்னா, எத்தனை நாள் சுற்றி வர சொன்னார்? 7 நாள். நான் கேட்குறேன், நான் வாழ்க்கையில் இப்படி அமைதியாக அதாவது நீங்கள் இப்படி சுற்றி வாங்கடான்னு சொல்லி ஒரு முறை நீங்கள் சொல்லி பாருங்கள், யாருடைய வாயாவது சும்மா இருக்குமான்னு? யாருடைய வாயாதும் நீங்கள் சும்மா இருக்குமான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாயை யாரும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஏன் அப்படின்னா, இவன் பேசியே காரியத்தை கெடுத்துருவான். நம்ம ஆளுங்க இருக்கிறாங்களே, என்ன செஞ்சிருவான்? பேசியே அந்த காரியத்தை என்ன செஞ்சிருவான்? கெடுத்துருவான். ஏன் பிரதர் இந்த அலங்கம் விழுகும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லையே பிரதர், எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன வழி? இந்த யோசுவா வர சொல்லிட்டாரு, என்ன செய்ய? நம்ம தலையில எழுதி இருக்குது, சுத்தி வருவோம். இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? இவங்க பேசியே காரியத்தை கெடுத்துருவாங்கன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். அதனால தான் உங்க வாயிலிருந்து ஒரு பேச்சு வரக்கூடாது. அவ்வே நேர காலையில் எந்திரிக்கணும், போய் சுத்தி வந்து பெசாட்டில் அவையுமே கூடாரத்துக்குள்ள போய் படுத்து தூங்கிடு. போய் என்ன செஞ்சிரு? பெசாட்டில் படுத்து தூங்கிடு. அடுத்த நாள் எந்திரிச்சு வெளியே வா, காலையில் எல்லாம் சுற்றி வா. முடிச்ச பிறகு நேரம் உள்ளே போய் என்ன செஞ்சிரு? படுத்துருக்கு. அந்த அலங்க சுற்றியில் என்ன செய்யக்கூடாது? ஒருத்தர் வாயை திறக்கக்கூடாது. இன்னைக்கு பார்த்துருக்கீங்களா மக்களை? ஏன் பிரதர் இந்த வியாதி சுகமாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த வியாதிக்கு மருந்து இல்லைன்னு சொல்கிறாங்க எல்லாரும். எல்லாம் இருக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மருந்து இல்லைன்னு நினைக்கிறேன். பல டாக்டர்கிட்ட போயிருக்கிறாங்க, ஆனால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்க நம்ம எம்பிபிஎஸ் படித்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து அவருடைய தழும்பு, அவருடைய ரத்தம், அவருடைய காயங்கள் சுகமாக்கக்கூடியதாக இருக்கிறது என்கிற அறிவு இல்லவே இல்லை. பாருங்க, இந்த வியாதி சுகமாகுமா பிரதர்? இல்லை, இந்த வியாதியால் இயேசு சிலுவையில் சுமந்துட்டாரு. இந்த வியாதியை சுகமாக்கக்கூடிய வல்லமை
இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். கல்லறை குழிக்கு, சாவின் குழிக்கு விலக்கி தப்புவிக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஏன் பிரதர் இவ்வளவு கடனை அடைச்சு முடிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்குது. இப்படி பேசி பேசியே கர்த்தர் செய்யக்கூடிய அற்புதத்தை இவங்க என்ன செஞ்சிருவாங்க? தடுத்துருவாங்கன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியுது. அதனால கர்த்தர் சொல்லிட்டார் யோசுவா மூலமா, எல்லாரும் வாயை மூடிரு, வாயை தரக்கூடாது, ஒருத்தரும் பக்கத்தில் இங்கிட்டும் பேசக்கூடாது இங்கிட்டும் பேசக்கூடாது, சுற்றி வா, உள்ள போய் படுத்து தூங்கிரு, அடுத்த நாள் வா, சுற்றி போய் என்ன செஞ்சு படுத்து தூங்கிரு. எல்லாம் இருக்கிறீங்களா? சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிய குடும்பத்தை கெடுத்து போடுவாங்க. பேசிய குடும்பத்தை கெடுத்துருவாங்க. பேசிய சுகத்தை இழந்துருவாங்க. பேசிய அந்த பிசினஸ் என்ன செஞ்சிருவாங்க? கெடுத்துருவாங்க. பேசிய அந்த திருமண வாழ்க்கையை கெடுத்துருவாங்க. பார்த்துருக்குறீங்களா? எனவே தான் சில வேளைகளில் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. வேண்டாத காரியத்தை பேசாமல் இருந்தாலே கர்த்தர் பெரிய பெரிய காரியத்தை செஞ்சு முடிச்சு போடுவார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. வேண்டாத காரியத்தை பேசாமல் இருந்தாலே கர்த்தர் பெரிய பெரிய காரியத்தை செஞ்சு முடிச்சிருவாரு, அற்புதத்தை செஞ்சு முடிச்சிருவாரு. அநேக வேலைகளை பிறகு நம்ம வாயை திறந்து எல்லாத்தையும் கெடுத்துடுறோம். வாயை திறந்து பேசி தானே செஞ்சிடறோம். கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இருந்தால் கூட கர்த்தர் பாதி காரியத்தை என்ன செஞ்சிருவாரு? முடிச்சிருவார். அதான் அன்றைக்கி ஒரு பிரசங்க சொல்லிக்கிட்டு இருந்தார் பாருங்க. வாயை திறந்து ஏதாவது வருதுன்னா பெசாட்டில் நேராக போய் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வாயில் ஊற்றிடுங்க. வாயில் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு முழுங்கவும் கூடாது, துப்பவும் கூடாது. முழுங்கவும் கூடாது. பேசாத அமைதியாக 10 நிமிஷத்துக்கு அப்படியே உட்காந்துருங்க. கோபமெல்லாம் அடங்கிடும். கோபமெல்லாம் டென்ஷன் எல்லாம் நார்மலுக்கு வந்துடும். கொஞ்சம் நேரம் கழிச்சு 10 நிமிஷம் கழிச்சு அப்புறமே என்ன செஞ்சிடலாம்? துப்பிக்கலாம். முழுங்கினால் முழுங்கிக்கலாம். எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? வாயை திறந்து பேசி தான் சில வேலைகளில் காரியத்தை என்ன செஞ்சிடறோம்? கெடுத்துடுறோம். அவிசுவாசமாய் பேசித்தான் அற்புதத்தை என்ன செஞ்சிடறோம்? இழந்து போய் விடுகிறோம். எனவே நம்முடைய வாயை அவிசுவாசத்திற்கு திறக்காமல் கர்த்தரை ஆராதிப்பதற்கு வாயை திறங்கள். ஆமென். அவிசுவாசமாய் பேசி அற்புதத்தை இழந்து விடுகிறதை விட ஆர்ப்பரித்து ஆராதித்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வது மேலான காரியம். மறுபடியும் சொல்றேன் கவனிங்க. அவிசுவாசமாய் பேசி அற்புதத்தை இழந்து போறதை விட ஆராதித்து துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அற்புதத்தை பெற்றுக்கொள்வது மேலான காரியம். ஆகவே எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தரை துதிக்கிறீர்களோ, யெகோவா சிம்ராத்தை எந்த அளவுக்கு நீங்கள் துதிக்கிறீர்களோ, ஆர்ப்பரிக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? வெற்றி பெறுவீர்கள். ஆமென். அவர் நாமம் யெகோவா சிம்ராத். அவர் நாமம் யெகோவா சிம்ராத். ஆகவே ஆராதிப்பதற்கு அதிக நேரத்தை எடுங்கள், துதிப்பதற்கு அதிக நேரத்தை எடுங்கள். ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுமா? ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணுமா? ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்யணும் விருப்பப்படுறீங்களா? ஒரு சுகம் உண்டாகணுமா? ஒரு வெற்றி உண்டாகணுமா? ஒரு வாழ்வு உண்டாகணுமா? நான் உண்மையாகவே சொல்கிறேன், ரூமை பூட்டிட்டு தனியாக உட்காந்து கர்த்தரை ஆராதிங்க. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா துதிங்க, பாடல்களை திரும்ப திரும்ப பாடுங்க. அந்த பாட்டவே பாடிக்கிட்டே இருங்க அந்த நாள் முழுவதும். கர்த்தர் ஏதோ ஒன்றை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார்? உங்களுக்காக செய்வார். அது உங்களுக்கு லாபத்தை கொண்டு வரும், அது உங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும், அது உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும், அது உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அது உங்களுக்கு வாழ்வை கொண்டு வரும். ஆமென். ஓகே, 6வது காரியத்தை பார்ப்போம். நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அமைதல் உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இளைப்பாறுதல், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? உண்டாகிறது என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அமைதி இல்லை வாழ்க்கையில்,
ஒரு சமாதானமே இல்லை, ஒரு இளைப்பாறுதலே இல்லை, ஒரு ஓய்வே இல்லை. எந்த நேரமும் டென்ஷன், எந்த நேரமும் பிரச்சனை, எந்த நேரமும் போராட்டம், அப்படியே துடிச்சுக்கிட்டே திர்றாங்க பாருங்க. நான் சொல்கிறேன், சத்தியவேதத்திலேருந்து வாசித்து காமிக்க போகிறேன். கர்த்தரை நல்லா ஆராதிக்கிறதுக்கு டைம் எடுங்க, கர்த்தரை துதிக்கிறதுக்கு டைம் எடுங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதல், ஒரு அமைதி, ஒரு சுகம், ஒரு ஆரோக்கியம், ஒரு நீடிய ஆயுள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? உண்டாக ஆரம்பிக்கும். எல்லாம் இருக்கிறீங்களா? எத்தனை பேர் தீர்க்காயுசா வாழணும் விருப்பப்படுறீங்க? ஆமே, மீது வரைக்கலாம் வேணாமா? 50 தாண்ட வேணாம் நினைக்கிறீங்களோ? ஆராய்ச்சியாளர் சொல்கிறார்கள், அதிகமாக கோவப்படுறவங்க ரொம்ப வருஷம் வாழ முடியாதான். அதிகமாக கோவப்படுறவங்க, அதிகமாக டென்ஷன் ஆகுறவங்கனால ரொம்ப வருஷம் என்ன செய்ய முடியாதான்? வாழ முடியாது, தீர்க்காயுசா வாழ முடியாதான் பாருங்க. அதனால் எந்த மட்டும் நீங்கள் டென்ஷனை குறைக்க முடியுமோ, கோபத்தை குறைக்க முடியுமோ என்ன செய்யுங்க? குறைங்கன்னு சொல்கிறாங்க. டென்ஷனாக தானே பாஸ்டர் குறைக்க முடியல. கோபம் வந்துச்சுன்னா தான் என்ன செய்யுதுன்னு தெரிய மாட்டேங்குது, கண்ட்ரோல் படுத்தவே முடியலையே. நாய்க்கு வந்த மாதிரி தான் வருது சொல்கிறாங்க நம்ம ஊரில். நாய்க்கு வந்த மாதிரி வருது பாரு கோபம், மூக்கில் வருது பாரு, கண்ட்ரோல் படுத்த முடியலையே. நான் சொல்கிறேன், அடிக்கடி கர்த்தரை ஆராதிங்க. நல்லா அந்நிய பாஷையிலேருந்து ஜெபம் பண்ணுங்க. வண்டியில் போகும்போது அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே போங்க. டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிடும், ப்ரெஷர் எல்லாம் நார்மலுக்கு வந்துடும், சுகர் எல்லாம் நார்மலுக்கு. பாஸ்டர் டீ குடிக்கிறதை விட்டுட்டேன் பாஸ்டர், சுகர் இல்லாமல் குடிக்கிறேன் பாஸ்டர், எதுக்குடா அந்த வாழ்க்கையை நினைக்கிறேன் பாஸ்டர். உண்மையாகவே சொல்கிறேன், நல்ல அந்நிய பாஷையில் பேசுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா துதிங்க. உங்கள் சரீரம் நல்ல கண்ட்ரோலுக்கு வந்துடும், நல்ல ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே வந்துடும், நல்ல ஒரு ஆரோக்கியத்துக்குள்ளே வந்துடும். நல்லா ரொம்ப வருஷம் வாழலாம். ரொம்ப வருஷம் சொல்கிறாங்க பாருங்கள். எந்த கெட்ட பழக்கமும் இல்லைப்பா அந்த ஆளுக்கு. ஒரு வெத்தலை போட மாட்டான், மூக்குப்பிடி போட மாட்டான், சீரட்டு குடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான், டக்குனு செத்து போயிட்டானுங்க. என்னென்னு பார்த்துருக்கீங்கன்னா அதில் பல காரியத்தை கண்டுபிடிக்கலாம். அதில் ஒரு காரியம் என்ன தெரியுமா? அதிகமாக கோவப்படுற ஆளாக இருந்திருப்பார், அதிகமாக டென்ஷன் ஆகிற ஆளாக இருப்பார், எந்த நேரம் வல்லு 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 விழுந்து. வாசிப்போம், நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. எத்தனை வருஷம் தேசம் அமைதலாயிருந்தது? 40 வருஷம். இங்கே நாம் எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறார். அந்த வெற்றியின் அடிப்படையிலே தெபோராலும் பாராக்கும் கர்த்தரை பாடி துதிக்கிறார்கள். அந்த பாடலின் கடைசி பகுதியிலே தான் இங்கே நாம் வாசிக்கிறோம் ஒரு காரியத்தை. அது என்னவென்று சொன்னால், அவர்கள் கர்த்தரை பாடினார்கள், பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. சரி, இவர்கள் பாடி துதித்த போது அங்கே ஏற்பட்ட அந்த விளைவு என்ன? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. எல்லாம் சொல்லுங்க, தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. அடேங்க அப்பா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாதி வருஷம் 80 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க இல்லையா இன்னைக்கு, அதில் பாதி வருஷங்க. எத்தனை வருஷம் தேச அமைதலாக இருந்தது? 40 வருஷம். 4 நாள் கிடையாது, 40 நாள் கிடையாது, 4 மாதம் கிடையாது, 40 மாதம் கிடையாது, 40 வருஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 40 வருஷம் அமைதலாக இருந்தது. நான் நினைக்கிறேன் இதுக்கு பிறகு அடிக்கடி இவங்க பாடியிருப்பாங்க போல. அடிக்கடி எல்லாரும் இஸ்ரவேல் மக்கள்லாம் சேர்ந்து ஆங்காங்கே வீட்டு வாசல்லாம் வந்து, அந்த நாட்கள்லாம் மின்சாரம்லாம் கிடையாது, இந்த விறகு கட்டையெல்லாம் பொருத்தி வச்சு அனல் காஞ்சிக்கிட்டு, சிறியவங்க பெரியவங்கெல்லாம் அந்த 10 நரம்பு வீணையெல்லாம் எடுத்துக்கிட்டு
சுத்தியில் நின்று நல்லா கத்தரை ஆராதிச்சு நல்லா கத்தரை பாடியிருப்பாங்க போல. நான் சொல்லுகிறேன், நீங்கள் கத்தரை ஆராதிக்க 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 துதிக்க துதிக்க உங்க வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதல், ஒரு ஓய்வு, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு சாந்தி அது உண்டாக ஆரம்பிக்கிறது. சுகம் உண்டாக ஆரம்பிக்கிறது, நன்மை உண்டாக ஆரம்பிக்கிறது, அங்கே பாதுகாவல் உண்டாக ஆரம்பிக்கிறது, அங்கே செழிப்பு உண்டாக ஆரம்பிக்கிறது, அங்கே வெற்றி உண்டாக ஆரம்பிக்கிறது. நீங்கள் பாடி துதிக்கிறவர்களாயிருங்கள். நான் சொல்லுகிறேன், அமைதல் உங்க வாழ்க்கையிலே உண்டாகும். நீங்கள் பாடி துதிக்கிறவர்களாயிருங்கள், துதிக்கிறவர்களாயிருங்கள். துதிக்கிறதுல நேரத்தை எடுத்துக்கிங்க. நிறையா ஒரு பிரசங்கரெல்லாம் சொல்றாரு, காலையில் ஒரு பாட்டை பாட ஆரம்பிச்சேன்னா அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு தூங்குற வரைக்கும் இந்த பாட்டை ஒரு பாட்டே பாடிக்கிட்டே கிடப்பேன்றாரு. வீட்டில் இருக்கவங்கெல்லாம் கேட்பாங்க, என்ன அந்த ஒரு பாட்டு தான் கிடச்சிச்சா காலையிலேருந்து பாடுறதுக்கு, வேற பாட்டு பாடக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்களா. இவர் சொல்கிறார், அந்த பாட்டில் நான் மூழ்கிட்டேன், அந்த பாட்டை பாட 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 என் இருதயம் பொங்குது, என் இருதயம் அப்படியே ஆனந்தத்தில் பொங்குது, மகிழ்ச்சி அடையுது, அப்படி நான் திளைக்கிறேன். அதில் அதை பாடி பாடி துதிக்கும் போது, அந்த பாடலை நான் பாடி கத்தரை ஆராதிக்கும் பொழுது, கத்தர் ஏதையும் ஒன்றை வாழ்க்கையில் செய்கிறத நான் பார்க்க முடியுது, உணர முடியுது, அதை அனுபவிக்க முடியுதுன்னு சொல்றாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? நம்ம ஆட்கள் பாருங்க, ஒரு பேச்சுக்கு காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் ஒரு பாட்டை பாடிட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தின் பாடல்கள் தான் வாயில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. நான் காலையில் எந்திரிச்சு தான் பாடுனேன்ல ஒரு 5 நிமிஷம். என்ன பண்ணீங்க? அந்த நாள் முழுவதும் அப்படியே முணுமுணுத்துக்கிட்டு அந்த பாடலை சொல்லிக்கிட்டு, அந்த பாடலை பாடிக்கிட்டு, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கணும். நான் சொல்றேன், சரீரத்தில் இளைப்பாறுதல், மனதில் இளைப்பாறுதல், இருதயத்தில் இளைப்பாறுதல், குடும்பத்தில் இளைப்பாறுதல், வாழ்க்கையில இளைப்பாறுதல், திருமண உறவில இளைப்பாறுதல், எல்லாவற்றிலும் அமைதல், இளைப்பாறுதல் உண்டாக ஆரம்பிக்கும். ஆகவே இளைப்பாறுதலுக்காக, சமாதானத்துக்கு எங்கேயும் ஓடி திரிய வேணாம். தேவ பிரசன்னத்தில் இருக்கிறது, கத்தரை ஆராதிக்கிறதுல இருக்கிறது. அவர் நாமம் யெகோவா ஷிம்ராத், கத்தர் என் கீதமானவர். அவரை துதித்து பாடுகிற வேளையிலே வெற்றி உண்டாகிறது, ஜெயம் உண்டாகிறது, அலங்கங்கள் இடிந்து விழுக ஆரம்பிக்கிறது, வாழ்க்கையிலே சுகம் உண்டாக ஆரம்பிக்கிறது, தேவ பிரசன்னம் இறங்க ஆரம்பிக்கிறது, வியாதிகள் பாருங்க மெழுகு போல வெந்து உருகி ஓட ஆரம்பிக்கிறது, வாழ்க்கையில் இளைப்பாறுதல் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, துதிக்கிறவர்களாய் மாறுங்கள், ஆராதிக்கிறவர்களாய் மாறுங்கள், ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் மாறுங்கள். அதை தெரிந்து கொள்ளுங்கள், அதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆராதிக்கிறதை, துதிக்கிறதை. நான் சொல்றேன், வாழ்க்கையில சுகம், நீடி ஆயுள் உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிக்கும், உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாரும் எளிமையாக இருப்போம். அடுத்த வாரத்தில் இன்னும் அநேக காரியங்களை நாம் பார்ப்போம். 7வது காரியம் 8வது காரியங்கள் எல்லாம் நான் அடுத்த வாரத்தில் நான் பார்ப்போம். கத்தரை ஆராதித்தா, கத்தரை துதித்தா இன்னும் என்ன நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். ஓ நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பிரைஸ் ஜீசஸ். நாம் ஆவியானவருக்கு விட்டு கொடுப்போம், வாயை ஆவியானவருக்கு அர்ப்பணிப்போம், உதடுகளை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். அங்கேயே பரிசுத்தம் வந்துருச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிறதில் நேரத்தை செலவிடுங்கள். வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள், வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள், சுகத்தை எளிமையாய் பெற்றுக்கொள்வீர்கள், தீர்க்க ஆயுசாய் வாழ்வீர்கள். ஹல்லேலூயா. வாழ்க்கை செழித்துவங்க ஆரம்பிக்கும். இதான் வெற்றியின் ரகசியம். கர்த்தரை ஆராதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். நேரம் கிடைச்சிச்சா அந்த நேரத்தை விட்டுறாதீங்க, அந்த நேரத்தை வீணாக்கிறாதீங்க. கர்த்தரை ஆராதிக்கிறதிலே செலவிடுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த கர்த்தா வேலைக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்பதை குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம், தியானித்தோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை ஆழமாக இன்னும் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. தகப்பனே, பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுமே. ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆராதிப்பதிலே, துதிப்பதிலே மக்கள் ஈடுபட வேண்டுமே, அதற்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டுமே. தகப்பனே, அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நீர் மாற உதவி செய்வீராக.
பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா வியாதிகள் மெழுகு போல வெந்து உருகி போவதாக, எல்லா பலவீனங்கள் மறைவதாக, எல்லா கட்டிகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உடைய பிரசன்னத்தில் நாங்கள் நிற்கிறோம். உடைய பிரசன்னத்தில் நாங்கள் நிற்கிறோம் கர்த்தாவே. எல்லா நரம்புகள் பலனடைவதாக, எலும்புகள் பலனடைவதாக, இயேசுவின் நாமத்தினாலே. கட்டிகள் மறைவதாக, தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தரித்திரங்கள், கடன் பிரச்சனைகள் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தில். அற்புதம் நடப்பதாக ஆண்டவரே. கர்த்தாவே, உடைய வார்த்தையை நாங்கள் கூறுகிறோம். விருதாவாய் திரும்பாது என்று சொன்னீங்களே ஆண்டவரே. குணமாக்குகிற தழும்பை உயர்த்துகிறோம். வார்த்தை, சுகமாக்குகிற வார்த்தையை நாங்கள் கர்த்தாவே நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. வார்த்தை அனுப்பி குணமாக்கி அழுவிக்கு தப்பித்தபடியால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சமாதானத்தினாலே பிள்ளைகளை நிரப்பும், இளைப்பாறுதனாலே பிள்ளைகளை நிரப்பும் கர்த்தாவே. வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.